வணக்கம் ஏம்மா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு. எல்லாத்துக்கும் வணக்கம். எப்போ என்னம்மா செய்ய போற? சீய உருண்டை செய்ய போற. பருப்பு ஊற வச்சுக்கணும். என்ன பருப்பு ஃபர்ஸ்ட் சொல்லிடு. பருப்பு. எத்தனை கிளாஸ்மா போட்ட? 2 கிளாஸ் போட்டேன். 2 கிளாஸ். எத்தனை மணி நேரமா? ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் வேக வைக்கணும். அடுப்பு நல்லா வேக வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கணுமா? அரை மணி நேரம் வேக வச்சா வெந்துடும். சரி, வெந்ததுக்கு மிக்சியில் போட்டு அடிக்கலாம், கையிலையும் பிணைஞ்சுக்கலாம். நல்லா வேக வச்சா பிணைஞ்சு வச்சுக்கலாம். உப்பு, சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் மைதா மாவுல. அப்புறம் வெல்லம் கொஞ்சம் உடச்சி போட்டு ஏலஞ்சுக்கு தேங்காய் எல்லாம் போட்டு பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். எப்படிம்மா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும்? எது மாதிரிமா உருண்டை பிடிச்சிக்கணும்? உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இது மைதா மாவுல நினைச்சு எண்ணெய் காஞ்சிச்சுன்னா இதுல போட்டு இப்படி எடுக்கணும். இங்கே மைதா மாவு இது மாதிரி கலக்கி வச்சுக்கணுமாம்மா? சரிம்மா. இப்போ வெல்லம் கூடுதலாக போட்டாச்சு. வெல்லம் எவ்வளோ அளவு போடு பருப்புக்கு? வெல்லம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். நிறையா போட்டாக்கா இனிப்புக்கு திங்கணும்னாக்கா அப்படியே எல்லாம் பொறிஞ்சு திரிஞ்சு போயிருந்தேன், வீணாக போயிடும். அதாவது பருப்பு 2 கிளாஸ் பருப்பு போட்டிருக்காங்க. அதில் பாதிக்கு பாதி வெல்லம். இனிப்பு வேணும்னு அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அது திரிஞ்சு போயிடும். சாப்பிட முடியாது. ஆமாம், அது சீயா உருண்டை மாதிரியே இருக்காதான். அதனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அது மாதிரி செஞ்சு பார்ப்போம். சரி, இப்போ எண்ணெய் சட்டியை காய வச்சு செய்வோமா? போட்டு எடுத்தா சீயா உருண்டை வந்துடும். ரெடி, வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குதாம்மா? இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும். அது மாதிரி போடணும் பாருங்க. நல்லா எங்கள் அம்மா போடுறாங்க பாருங்க. அந்த ஒயிட் பருப்பு தான் மைதா மாவு. பரட்டி காட்டுமா மைதா மாவு அப்ளை பண்ணிட்டு நல்லா காமி. கச்சிதமாக மாவு வச்சுக்கணும், இல்லைன்னா நல்லா இப்படி மேலே உருண்டையை கட்டு. சட்டியில் சுடலையாம்மா? உள்ள வரையும் போடுறிய? எங்களுக்குலாம் கை சுடும்பா, ஏன்னா பழக்கமாயிடுச்சு. எங்களுக்குலாம் சூடு தாங்காது. சரி, எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணா? ஒரு 2-3 நிமிஷம். அது நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா எண்ணெய் பொங்கி அமிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதான். ஏமா? ஆமாம், ஏன்னா இது வேக வச்சு வெல்லம் போட்டதுனால அந்த மாவு மட்டும் கோடிங் கொடுக்கறனால உடனே எடுத்துடலாம். ஏமா? எடுத்துட்டு அப்படியே காமிமா நல்லா வந்துருச்சானு. அப்படியே எடுத்து காமி. பக்குவமாக வந்துருக்கு பாருங்க. நல்லா பாருங்க. ஆமாம், எடுத்தா நல்லா இருக்கும். சாப்பிடலாமாம்மா சூடா? ஓகே, வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கே மணி சொல்லுமா பார்க்கலாம். இவங்க இங்கிலீஷ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.